வணக்கம். மாடர்ன் இந்தியா. இன்னைக்கு மாடர்ன் இந்தியா ஸ்டார்ட் பண்ணலாமா? மாடர்ன் இந்தியால ஃபர்ஸ்ட் டாபிக் அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். யூரோப்பியன் இந்தியாவுக்கு கிளம்பி வராங்க. எந்தெந்த யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ்னா போர்ச்சுகல் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிலேருந்து கிளம்பி வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டச். டச் அப்படிங்கிறவங்க எந்த கண்ட்ரிலேருந்து வருவாங்க? யாராவது தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. எந்த கண்ட்ரில இருந்து வருவாங்கன்னா, நெதர்லாண்ட் அந்த கண்ட்ரில இருந்து டச் அவங்க வந்து வருவாங்க. நெக்ஸ்ட் வேற யாரு யூரோப்பியன்ஸ் வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூரோப்ல நிறைய கண்ட்ரி உண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னா உங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷ்காரங்க. பிரிட்டன் அந்த கண்ட்ரில இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வராங்க. அப்புறம் டேன்ஸ், அப்புறம் பார்த்தா தேனீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இவங்க எந்த கண்ட்ரில இருந்து வருவாங்கன்னா, டென்மார்க்ல இருந்து வருவாங்க. சரிங்களா? டென்மார்க் அங்கில இருந்து கிளம்பி வருவாங்க. ஸோ டென்மார்க் பீப்புளை டேனிஸ் அப்படி சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பிரெஞ்சுனாலே நம்ம ஈஸியா சொல்லிடலாம். பிரான்ஸ் அந்த கண்ட்ரில இருந்து வராங்க. மெயினா ஒரு 4-5 கண்ட்ரில இருந்து யூரோப்பியன்ஸ் கிளம்பி இந்தியாவுக்கு வராங்க. ஓகேங்களா? இவங்க ஏன் வராங்க, ஏன் இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் எந்த லொகேஷன்ல இருப்பாங்க? யூரோப் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. யூரோப்லயும் மெயினா எந்த கண்ட்ரில எந்த இடத்துல இருப்பாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு மேப், ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு மேப் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஏசியா கான்டினென்ட்டை பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே ஏசியாவா இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா யூரோப் இருக்கும். சரிங்களா? யூரோப்லயும் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு சவுத் ஆப்பிரிக்கா. நான் வந்து கொஞ்சம் கேவலமாக தான் வந்து மேப் வரைகிறேன், அதனால பொறுத்துக்கோங்க. ஓகே, இப்படி சவுத் ஆப்பிரிக்கா இருக்கும். இந்த இடத்துல இந்தியா இருக்கும் அப்படின்னு அமைச்சுக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு ஐடென்டிஃபைக்காக பண்ணுறேன். உங்களுக்கு இல்லை சார் எனக்கு அக்யூரேட்டாக தெரியும்னா நேராக கூகுள் மேப் எடுத்து பார்த்துருங்க. சரிங்களா? அடுத்தது இங்கெல்லாம் வந்து அமெரிக்கா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த கண்ட்ரிஸ் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த போர்ச்சுகீஸ் எந்த ரீஜன்ல இருப்பாங்கன்னா, கரெக்டா இந்த இடத்துல போர்ச்சுகீஸ் இருப்பாங்க. அதுக்கு மேல நெதர்லாந்து, அதுக்கு மேல இந்த பிரான்ஸு, இந்த யூகே, பிரிட்டன்லாம் இருப்பாங்கல்ல. இந்த இடத்துல ஒரு தீவு மாதிரி இருக்கும், அதான் யூகேவா இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினா இந்த யூரோப்லயே வெஸ்ட் சைட்ல இருக்கிற ஒரு 4-5 கண்ட்ரி தான் கிளம்பி இந்தியாவுக்கு வருவாங்க. இப்போ இந்த இடத்துல இவ்வளோ தள்ளி வெஸ்ட் ரீஜன்ல இருக்க இந்த கண்ட்ரி ஏன் இந்த மூலையில இருக்கிற இந்தியாவுக்கு வரணும் அப்படி சொல்லிட்டு ஒரு கொஷின் வரும் இல்லையா? இப்போ நம்ம எப்படி யோசிச்சா, இந்த போர்ச்சுகீஸ் இங்க இருக்கு, அண்ட் இங்க வந்து பிரெஞ்சு, நெதர்லாந்து இதெல்லாம் இருக்கு. ஏன் இங்க வரணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு 1400 அந்த டைமிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கான்ஸ்டன்டினோப்பிள் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும். சரிங்களா? அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டர்க்கின்னு சொல்லுவாங்க அந்த பிளேஸை. அந்த டர்க்கி ரீஜன் தான் வந்து யூரோப் கண்ட்ரியும் இந்தியாவும் ட்ரேடில் இணைக்கிறது. ஓகேங்களா? இந்தியால இருந்து ட்ரேட் வந்து ஆதி காலத்துல நடந்துட்டு இருக்கும். அந்த வழியா தான் ட்ரேடு வந்து பார்த்தா எல்லா ட்ரேடரும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த டர்க்கியை ஓட்டமன் எம்பையர் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து பிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த சைடில் இருக்க எஜிப்து, அப்புறம் பெர்ஷியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரப் பிடிச்சிருவாங்க. இப்படி பிடிக்கும்போது இங்க இருக்கிற ட்ரேடர்ஸ் அண்ட் இங்க இருக்கிற நிறைய ட்ரேட் வந்து பாதிக்கப்படும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் அந்த போர்ச்சுகீஸ் அப்படிங்கிற அந்த கண்ட்ரில இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, நான் வந்து கடல் வழியா இப்படியே வந்து நான் வந்து இந்தியாவுக்கு ஒரு ரூட்டை கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்டா ஒருத்தர் இறங்குவாரு. அவர் பேரு பிரின்ஸ் ஹென்ரிங்க. ஃபர்ஸ்டா ஒருத்தர் 1454ல கிளம்ப மாட்டாரு. இந்தியாவுக்கு நான் எப்படியாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா யோசிப்பாரு. ஓகேங்களா? தீவிரமா ட்ரை பண்ணுவாரு. அவர் பேரு பிரின்ஸ் ஹென்றி. இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் சொல்லிட்டு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஹ் ஏதோ ஒரு பட்டாம்பூச்சி உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில சிறகடிக்கும். அது மூலயமா என் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பூகம்பமே வரும் அப்படி சொல்லுவாங்க. அதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த பிரின்ஸ் ஹென்றி அப்படிங்கிற ஒரு பர்சனு ஃபர்ஸ்டா நான் இந்தியாவுக்கு ஒரு ரூட்டை கண்டுபிடிக்கணும், அதுவும் சி ரூட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. அதான் அவரோட வாழ்க்கையோட லட்சியம் கோலாவே இருக்கும். அப்படி ஒரு பர்சன் ஸ்டார்ட் பண்றதுனால என்டையர் இந்தியன் ஹிஸ்டரியுமே மாறும்.
சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலே வந்து இது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் சரிங்களா. இவரோட நிக்நேம் வந்து நேவிகேட்டர் சொல்லுவாங்க. நேவிகேட்டர் சரிங்களா. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நேவிகேட்டர். இவர் வந்து 1454 வந்து நான் வந்து இந்தியாவுக்கு ஒரு ரூட்டை கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பட் இவர் வந்து ரூட்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. பட் இவர்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் இந்தியாவுக்கு ரூட்டை கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்படி கிளம்புன ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 1487 பார்த்தலோமியா டயஸ் சொல்லிட்டு ஒரு பர்சன் கிளம்புறாரு. இன்னொரு பர்சன் ஓகேவா. இருக்கேன். என்னடா எழுத மாட்டுது. ஒரே நிமிஷம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம். 1487 சரிங்களா. பார்த்தலோமியா டயஸ். பார்த்தலோமியா டியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வரும். இது ஒரு பார்த்துக்கோங்க. 1497 எழுதிட்டனோ சாரி, இது 87. 1487 பார்த்தலோமியா டயஸ் வந்து போர்ச்சுகீஸ்லேருந்து கிளம்புறாரு. அப்படியே கிளம்பி வரும்போது அவரு ஃபர்ஸ்ட் ஒரு ரீஜனை வராரு. ஃபர்ஸ்ட் ஒரு ரீஜனுக்கு வராரு. அது எங்க வருவார்னா சவுத் ஆப்பிரிக்காவோட இந்த இடத்துக்கு வருவார். சவுத் ஆப்பிரிக்காவோட இந்த பிளேஸ்க்கு வருவார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவர் என்ன நினச்சிக்குவாரு, இதான் இந்தியா, நம்ம இந்தியாவை கண்டுபிடிச்சோன்னு சொல்லி சந்தோஷப்படுவார். பட் அப்புறம் தான் ஃபவுண்ட் பண்ணுவார் இது சவுத் ஆப்பிரிக்கா சொல்லிட்டு. அப்படி சவுத் ஆப்பிரிக்கான்னு அவர் ஃபவுண்ட் பண்ணதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போவார். திரும்பி போகிறதுக்கு முன்னாடி இது கோப் ஆஃப் குட் ஹோப், கோப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பேர் வைப்பார். தமிழில் நம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லிட்டு வரும். சார் இது கோப்பில் கேப் ஆஃப் குட் ஹோப் ஓகேவா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1492 1492 1492 அப்போ ஒரு பர்சன் கிளம்புறாரு. இவர் எங்க இருந்து கிளம்புவோம்னா ஸ்பெயின்ல இருந்து கிளம்புவாரு. கிட்டத்தட்ட போர்ச்சுகீஸும் ஸ்பெயினும் இந்த இடத்துல பக்கத்து பக்கத்து கண்ட்ரியா தான் இருக்கும். போர்ச்சுகீஸும் ஸ்பெயினும் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒன்று சண்டை போடுற கண்ட்ரி. போர்ச்சுகீஸ் கிளம்பணுன்னே ஸ்பெயின்ல இருந்து இவங்கெல்லாம் சுத்தமா இருப்பாங்களா, இவங்களும் இந்த மாதிரி ஒரு மிஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. இங்கில இருந்து ஒரு பர்சன் கிளம்புவாரு. அவரு கிளம்பி நேரா எங்க போவாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இங்க போவாரு. போயிட்டு அமெரிக்கால ஃபர்ஸ்டா காலடி எடுத்து வச்சுட்டு நான் வந்து இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சந்தோஷப்பட்டு பார்ப்பாரு. பட் லேட்டரா தான் அவருக்கும் தெரியும் இது அமெரிக்கா அப்படி சொல்லிட்டு ஓகேவா. அப்போ இந்த 1492 ஒரு பர்சன் கிளம்பி போறார் இல்லையா, அவர் பேர் என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு உங்க எல்லாராலையும் அசியூம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கொலம்பஸ் சரிங்களா. அவரு ஸ்பெயின்ல இருந்து கிளம்பி போவாரு சரிங்களா. இதை பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதையும் தாண்டி 1498 என்ன நடக்குது. 1498 இதான் கீழே இருக்கா. அப்புறம் எதுக்கு எழுதிட்டு கஷ்டப்பட்டு டைப்லாம் பண்ணிட்டு இதை விட்டுருங்க. 1498 என்ன நடக்குது சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்கோட காமா அப்படிங்கிற ஒரு பர்சன் ஃபர்ஸ்டா இந்தியாவுக்கு வராரு. அதுவும் வந்து பார்த்தோன்னா வாஸ்கோட காமா தான் சி ரூட்டா கண்டுபிடிச்சாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அவர்லாம் பெருசா அப்படி ஒன்றும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா ஆல்ரெடி பார்த்திலோமேடைஸ் வந்து பார்த்தோன்னா கேப் ஆஃப் குட் ஹோப்புக்கு வந்திருக்காரு இல்லையா, அந்த இடத்துக்கு அந்த வழியா வந்துருவாரு. வந்துட்டு இந்த இடத்துல அப்துல் மஜீத் அப்படிங்கிற ஒரு குஜராத் ட்ரேடர் இருப்பாரு. அவர் வந்து பார்த்தோன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவருக்கு ரூட்டு தெரியும். அவரோட ஹெல்ப்பால ஃபர்ஸ்டா கேலிக்கட், அதாவது இது எங்க இருக்கு பாருங்க, ஹிந்து ரூலர் கேலிக்கட் இல்லைன்னா சாமரின். அந்த ஹிந்து ரூலர் வந்து கேலிக்கட் அப்படிங்கிற ஒரு இடத்துல சாமரின் இருப்பாரு. ஸோ கேலிக்கட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா வாஸ்கோட காமா வருவார். இப்படி தான் போர்ச்சுகீஸ் ஃபர்ஸ்டா இந்தியாவுக்கு வராங்க ஓகேவா. த கேப் ரூட் ஃப்ரம் த யூரோப் டு இந்தியா வாஸ் டிஸ்கவர்டு பை வாஸ்கோட காமா. இந்த பர்சன் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹி ரீச்டு போர்ட் ஆஃப் கேலிக்கட் via Cape of Good Hope, Africa on 7th May 1448. ரொம்ப important. Was received by the Hindu ruler Calicut Samarin. This lead to the establishment of trading station Calicut, Cochin, Kannanur. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா காலிக்கட்டு.
இந்த போர்ச்சுகீஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களோட கேபிட்டல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, இது ஃபோர்ட்டு. காலிக்கட் அப்படிங்கிறது ஃபோர்ட்டு. சாரி சாரி, காலிக்கட் அப்படிங்கிறது ட்ரேடிங் ஸ்டேஷன் நினைக்கிறேன், கீழே இருக்கும். ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் ஃபேக்ட்ரி. நான் வந்து ஃபேக்ட்ரின்னு சொல்றது தான் ஃபோர்ட்னு சொல்லிட்டேன். சாரி. ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேலிக்கட். ஓகேவா? போர்ச்சுகீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட அந்த ஃபேக்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேலிக்கட். கேலிக்கட்டில் இந்த கல் அதை மட்டும் வேணா தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எடுத்துக்கோங்க. போர்ச்சுகீஸில் போரை தனியாக எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் போர் வருது, வார் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கல் எடுத்து அடிப்போம், கல்லை வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, போர் கல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி காலிக்கத்து. அண்ட் இவங்களோட இனிஷியல் கேபிட்டல் வந்து கொச்சின், அடுத்து கண்ணனூர், மூணு இடத்துல ட்ரேடிங் ஸ்டேஷன் ஓப்பன் பண்றாங்க. கொச்சின் 1502 வாஸ் இனிஷியல் கேபிட்டல் ஆஃப் த போர்ச்சுகீஸ் இந்தியா, லேட்டர் ரிப்ளேஸ்டு பை கோவா. லேட்டரா கோவாவை ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்டா 1498ல வாஸ்கோடகாமா வருவாரு. வந்த உடனே சாமரியன் வந்து ரொம்பவே வெல்கம் பண்ணுவாரு. ஏன்னா ஸ்பைசஸை பொறுத்தளவுக்கு கல் கல் காலிக்கட், அதாவது கேரளா வந்து ரொம்பவே வந்து அதிகமாக ஸ்பைசஸ் வந்து இருக்கும். ஸோ புதுசாக ஒரு பையர் வந்து கிடச்சிருக்காரு அப்படி சொல்லிட்டு சாமரியன் வந்து வெல்கம் பண்ணுவார். வாஸ்கோடகாமா ஒரு 3 கப்பல் அங்கேருந்து வருவார். வந்துட்டு இங்கே ஸ்பைசஸ் வந்து வாங்குவார். வாங்கிட்டு நேராக கிளம்பி அவரோட போர்ச்சுகீஸ் போவார். அப்படி போர்ச்சுகீஸ் போயிட்டு அவர் சேல் பண்ணும்போது அங்கே இருக்கிற ட்ரேடர் விற்கிற அந்த ஸ்பைசஸ் விற்கிற விட 10 டைம்ஸ் அதிகமான ப்ராஃபிட் இவருக்கு கிடைக்கும். ஒரு ஒரு கிலோவுக்கு அங்கே என்ன சேல் பண்ணுறாங்களோ அதை விட 10 டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இவர் வச்சு விற்பார். அப்போது நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் இவருக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு மறுபடியும் கிளம்பி போயிட்டு ஒரு 3 ஃபேக்ட்ரி இங்கே ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. ஓகேவா? அடுத்து லேட்டரா வந்து இவ்வளோ பெரிய ட்ரேடை யாராச்சும் விடுவாங்களா? ஒரு மனுஷனுக்கு காசு கிடைச்சுன்னா இன்னும் அதிகமாக வேணும் அதிகமாக வேணும் தானே யோசிப்பாங்க. அதே போல ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் த போர்ச்சுகீஸ் இன் இந்தியா வாஸ் பிரான்சிஸ்கோ அல்மெய்டா. இங்கே வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இடத்தெல்லாம் பிடிக்கிறாங்க, ட்ரேடிங் ஸ்டேஷன்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்டா கவர்னர் அப்படி சொல்லிட்டு இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஏரியாலாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக கவர்னரை போடுறாங்க. அப்படி வர கவர்னர் பேர் பிரான்சிஸ்கோ அல்மெய்தா. இவர் வந்து மைதா இல்லைன்னா மைதா மாவு அப்படி ஏதாவது ஞாபகம். ஃபர்ஸ்டா மெய்டா அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. ஹி இன்ட்ரடியூஸ் த பாலிசி ஆஃப் த ப்ளூ வாட்டர். இதை வந்து பாலிசி ஆஃப் த ப்ளூ வாட்டர் அப்படி இல்லைன்னா கட்டா சிஸ்டம் அப்படி சொல்லுவாங்க. கர்டாஸ் சிஸ்டம் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படி சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த பிரான்சிஸ்கோ அல்மெய்டா இருக்கார் இல்லையா, இவரை பொறுத்தளவுக்கு இந்தியாவை நீங்க கண்ட்ரோல்ல வைக்கணும், இந்தியனோட அந்த ட்ரேடை நீங்க கண்ட்ரோல்ல வைக்கணும்னா இங்க இருக்கிற சீ ரூட்டை கண்ட்ரோல்ல வைக்கணும். அந்த அல்மெய்டாவை பொறுத்தளவுக்கு இந்த லேண்டில் பெரிய பெரிய கோட்டையெல்லாம் கட்டுறதை விட இந்த சீ ரூட்ல இதை அவங்களோட கண்ட்ரோல்ல வைக்கணும். இப்படி வச்சா இதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆல் ஓவர் இந்தியாவே நம்ம கையில கையில இருக்கும் அப்படிங்கிற அதுதான் இவரோட தாட்டு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவார், பாலிசி ஆஃப் த ப்ளூ வாட்டர், அதாவது ப்ளூ வாட்டர் ஃபுல்லாவே வந்து நம்ம கண்ட்ரோல்ல எடுக்கிறோம், அதான் வந்து பாலிசி ஆஃப் த ப்ளூ வாட்டர். எப்படி கண்ட்ரோல்ல எடுப்பாங்கன்னா, நிறைய கப்பல் ஷிப்ஸை வச்சுருப்பாங்க. நிறைய ஷிப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் வெயிட்டாக வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய கேனன்லாம் வச்சு. சப்போஸ் எதிர்த்து யார் வந்தாலுமே அவங்கள ஈஸியாக டிஃபீட் பண்ணுற மாதிரி அந்த கப்பற்படையை வந்து பார்த்தோன்னா போர்ச்சுகீஸ் செம்ம ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா இந்த டைமில் முகல்ஸ் இருப்பாங்க. முகல்ஸ்கிட்ட கூட அவ்வளோ பெரிய கப்பல் படையெல்லாம் இருக்காது. இதுக்கு முன்னாடி கப்பல் படையெல்லாம் யார்கிட்ட வெயிட்டாக இருக்கும்னா சோலாஸ்ட்ட இருக்கும். சரிங்களா? இம்பீரியல் சோலாஸ் நம்ம படிப்போம், அவங்கள்ட்ட இருக்கும். பட் முகல்கிட்ட கூட அவ்வளோ பெரிய கப்பல் படை இருக்காது, போர்ச்சுகீஸ்ட இருக்கும். ஓகேவா? ஸோ அது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும், பாலிசி ஆஃப் த ப்ளூ வாட்டர். அந்த சீயை நம்ம கண்ட்ரோலில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பாலிசியை கொண்டு வருவார். ஆல்ஃபோன்சோ டி அல்பெர்க்யூ அரைவ்டு இந்தியா 1503. 1503லேயே வராரு. பிகேம் கவர்னர் ஆஃப் த போர்ச்சுகீஸ் இன் இந்தியா 1509. 1509ல தான் இவர் கவர்னராக வராரு. ஹி கேப்சர் த கோவா ஃப்ரம் த ரூலர் ஆஃப் பிஜப்பூர் இன் 1510 அண்ட் இன்ட்ரடியூஸ் த பாலிசி ஆஃப் த இம்பீரியலிசம். இதனால பார்த்துக்கோங்க, பாலிசி ஆஃப் த இம்பீரியலிசம் சொல்லிட்டு அல்புர்க்யூ. இது அதாவது ஏதாச்சும் என்ன வைக்கலாம் ஹிண்டு, அல்புர்க்யூ, சாரி அல்புர்க்யூ அப்படிதானே இருக்கு, ஏதாச்சும் பர்கரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பேரே இருக்கு.
பர்கர் கியூ அப்படிங்கிறது தான் ஒரு பேர் இருக்கு. ஏதாச்சும் பர்கர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மைதான்னு ஒருத்தர் வராரு, அப்புறம் பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தாரு, பர்கர் கியூ. ஓகேவா, பர்கர் கியூ. இவர் வந்து பாலிசி ஆஃப் த இம்பெரியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாரு. அதாவது பாலிசி ஆஃப் த இம்பெரியலிசம்னா, அந்த மொத்த சி ரூட்லையும் நீங்க சேஃபா போனா என்கிட்ட நீ பெர்மிஷன் வாங்கணும். அதான் பாலிசி ஆஃப் த இம்பெரியலிசம். அப்படின்னா என்ன மீனிங் வரும்னா, யாராச்சும் ஒருத்தவங்க வீக்கா இருக்காங்கன்னா அவங்கள நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கிறது, நம்மளுக்கு வந்து ஒரு அடிமையா வச்சுக்கிறது, இல்லைன்னா ஏதோ கண்ட்ரோல் எடுத்துக்கிறதா இம்பெரியலிசம் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த சி ரூட்ல நீ வந்து சேஃபா போனா என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒன்று கொண்டு வருவார். ஓகேங்களா. அண்ட் இதுல மெயினான விஷயம் என்னன்னா, கோவாவை 1510 பிடிக்கிறாரு. ஏன்னா லேட்டரா இங்க என்ன படிச்சோம், லேட்டர் ரிப்ளேஸ்டு கோவா. கோவாவை தான் இவங்க வந்து கேபிட்டலா மாத்த போறாங்க. ஸோ அதனால கோவா 1510 பிடிக்கிறாங்க. அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நினோடா சுன்ஹா. நீனோடா சுன்ஹா இல்லைன்னா நானாடா சுன்ஹா, இப்படி ஏதாவது பேர் வச்சுக்கோங்க அதை. இவர் வந்து 1529 டு 1538 ட்ரான்ஸ்ஃபர்ட் த கேபிட்டல் ஃப்ரம் த கொச்சின் டு கோவா இன் 1530. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனிஷியல் கேபிட்டல் இவங்களுக்கு இது கொச்சின், இப்போ தான் படித்தோம். அடுத்து கொச்சின்ல இருந்து கோவாவுக்கு இவர் வந்து கேபிட்டலை மாத்துறாரு. ஹி அக்யூர்டு டையூ அண்ட் பேஷன் ஃப்ரம் த பகதூர் ஷா ஆஃப் குஜராத். டையூ பேஷன் ரெண்டுத்தையும் பகதூர் ஷா ஆஃப் குஜராத்ல இருந்து 1534 இவர் வாங்குறாரு. ஓகேங்களா. இப்போ 3% படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் அல்மைதா, மைதானா ப்ளூ வாட்ரு, அல்புர்கியூ பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வரும். இவர் பாலிசி ஆஃப் இம்பெரியலிசம். அப்புறம் நினாடா சுன்ஹா, மெயினாக வந்து கோவா வந்து இவர் வந்து கேபிட்டலாக மாத்துறாரு. அப்புறம் இந்த நினாடா சுன்ஹா வந்து டையூ பேஷன் ரெண்டுத்தையும் பகதூர் ஷாட்ட இருந்து வாங்குறாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் போர்ச்சுகீஸ் அக்யூர்டு த டாமன் 1559. நேராக டாமனுக்கு வந்துட்டாங்க. டையூ வந்து 34, 59 வந்து டாமன் வந்து வாங்குறாங்க. தே லாஸ்ட் ஹூக்லி இன் 1631. பாருங்களேன், இவங்க வந்து அரௌண்ட் வந்து ஒரு 1500 இந்தியாவுக்கு வராங்க. 1600 வரலையுமே உங்களுக்கு பெரிய பஞ்சாயத்து பிரச்சனை அப்படின்னு எதுவுமே இருக்காது. ஏன்னா போர்ச்சுகீஸை பொறுத்தளவு இவங்க வந்து பாலிசி ஆஃப் த ப்ளூ வாட்டர் ஃபுல்லாகவே இவங்க கையில் இருக்கணும். அது அதில் தான் வந்து பார்த்தோன்னா இம்பீரியலிசம் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலில் தான் என்டையர் அந்த சீ ரூட்டு ட்ரேடு எல்லாமே இருக்கும். ஸோ 1600 வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக அவங்க ட்ரேடை பண்ணிட்டு இருப்பாங்க. முகல்ஸுக்கும் பெருசாக நேவியை வந்து பெருசு பண்ணணும் அப்படிங்கிற கனவுலாம் இருக்காது. சரிங்களா. அதனால இவங்க ஈஸியாக பண்ணிட்டு இருப்பாங்க. பட் 1600 இவங்களுக்கு ஒரு தலைவலி ஸ்டார்ட் ஆகும். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் என்ன பண்ணுவாங்க, 1600 ஸோ ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. டூரிங் த ரீஜன் ஆஃப் த ஷாஜகான் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்லியை வந்து லாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. 1661 the Portuguese king gave the Bombay to Charles II of England as a dowry for marrying his sister. போர்ச்சுகீஸ் கிங் அவரோட சிஸ்டர் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேத்ரின். அவங்க சிஸ்டர் பேர் கேத்ரின்னு. ஸோ கேட்ரின் இதான் ஸ்பெல்லிங் நினைக்கிறேன். சும்மா நீங்கள் வந்து வேணால் செக் பண்ணி எழுதிக்கோங்க. அந்த கேத்ரினை வந்து சார்ல்ஸ் டூக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் இருக்காங்க. ஸோ சார்ல்ஸ் டூ இங்கிலாந்து கொடுக்கும்போது பாம்பேவை டவுரியாக கொடுக்குறாங்க. தட்ஸ் மீன் பிரிட்டிஷ்காரங்களுக்கு பாம்பேவை டவுரியாக கொடுக்குறாங்க. அதை அப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாம்பே வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சென்டர். ஓகேங்க. அது எங்கேயே இருக்கு பாருங்க. இதை மட்டும் ரீட் பண்ணி விட்ருவோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி வாஸ் பில்ட் அட் சூரத் 1608. சூரத் இதெல்லாம் தேவையில்ல நமக்கு. பாம்பே அக்யூர்டு ஃப்ரம் த சார்லஸ் ஆன் லீஸ் அஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆன் த வெஸ்ட் கோஸ்ட் 1687. பாருங்களேன், இங்கிலாந்து கைக்கு எப்போ பாம்பே போகுது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாம்பே ஒரு மெயினான சென்டர், அதனால சொல்லிட்டு இருக்கேன். 1661 சார்ல்ஸ் டூ கையில் பாம்பே போகுது. அதுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ்ட தான் இருக்கு. அப்புறம் பாம்பேவை 87 இங்கிலீஷ் வெள்ளக்காரங்க பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே, அந்த இயரை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் ஃபேக்ட்ரி இப்போ தான் படிச்சிட்டோம், காலிக்கட்டு. ஃபேமஸ் ஜீசஸ் செயின்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரான்சிஸ்கோ சேவியர், இப்போவுமே வந்து சென்ட் பிரான்சிஸ்கோ சேவியர் சர்ச்சு வந்து கோவாவில் இருக்குங்க. கிட்டத்தட்ட இவரோட உடல் வந்து இன்னுமே வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பதப்படுத்துறதா சம்திங் ஏதோ பண்ணி வைப்பாங்க இல்லையா,
அந்த மாதிரி பிரான்சிஸ்கோ சேவியர் இவரோட உடலை இன்னுமே வந்து கோவாவில் வந்து வச்சிருக்கோம். யூடியூப்ல வேணா சர்ச் பண்ணி பாருங்க. ரீசெண்டாக ஏதோ ஒரு 1 இயர் எப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட உடலை எடுத்துட்டு வந்து மக்களோட பார்வைக்கு எடுத்து வந்து வச்சாங்க. ஓகேவா. அரைவ்டு இன் இந்தியா வித் மார்டின் அல்ஃபோன்சோ டிசோசா. இந்த சர்ச்சும் வந்து ரொம்ப பெரிய சர்ச், இதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இவர் வந்து அல்ஃபோன்சா டி சொசா அப்படிங்கிற ஒருத்தரோட ஃபேமஸ் ஜீசஸ் செயின்ட் வந்திருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிராஜுவலி ஆல்மோஸ்ட் ஆல் தேர் டெரிட்டரிஸ் வேர் லாஸ்ட் டு மராத்தா, சால்செட் அண்ட் பேசின். இதெல்லாம் இடம் 1739 இது பண்றாங்க. அப்புறம் டச், இங்கிலாந்து இவங்கள்ட்டலாம் அப்படியே வந்து அதான் எப்போ வந்து பிரிட்டிஷ் வருவாங்களோ அப்பயே வந்து ஓரளவுக்கு ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். கிராஜுவலாக லாஸ் ஆவாங்க. ஒன்லி கோவா டயடாமன் ரிமைன்டு வித் தெம் அன்டில் 1961 வரைக்கும். போர்ச்சுகீஸ் இந்த இடத்துல இருந்து தான், இந்த இடத்துல மட்டும்தான் இருப்பாங்க. அப்புறம் 1961க்கு அப்புறம் நம்ம அதை வந்து அக்யூர் பண்ணிடுவோம். ஓகேங்களா. இவ்வளோதாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரியை பற்றி படிச்சுட்டோம். யாருன்னா போர்ச்சுகீஸ். சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் கண்ட்ரி இவங்களோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போமா. டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. டச்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், நெதர்லாந்துலேருந்து வந்திருப்பாங்க. எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட்ரி இன் இந்தியா அட்டு மசிலிப்பட்டினம். ஒவ்வொருத்தவங்களும் இந்த வெளில இருந்து வராங்க இல்லையா, இவங்க ஒரு ஃபேக்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த ஃபேக்ட்ரி எந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. மசிலிப்பட்டினத்தில் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இதுவும் ஹிண்டு வந்து என்னவா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டச் அப்படின்னு இருக்கு. நான் இங்க என்ன பண்றேன், அந்த மசூலிப்பட்டுல மாசு அப்படின்னு ஒன்றை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா. அப்போ டச் பண்ணா எனக்கு வந்து ஏதாச்சும் பொல்யூட் ஆயிரும் அப்படின்னு அமைச்சுக்கோங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ரீஷியஸ் மெட்டலு திங்கு அப்படிலாம் இருக்குன்னா டச் பண்ணா பொல்யூட் ஆயிரும், மாஸ் ஆயிரும் அப்படின்னு அமைச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ டச்சோட ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி மசிலிப்பட்டினம். அடுத்து போர்ச்சுகல்ல என்ன சொல்லியிருக்கேன், போருனா கல்லு, காலிக்கட் அப்படி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அதோட ஃபேக்ட்ரி காலிக்கட்டு. டச்சுக்கு வந்து மசிலிப்பட்டினம். சரிங்களா. ரெண்டாவது புலிக்காட் 1610. அப்புறம் சூரத்து, அப்புறம் பிம்ப்ளிப்பட்டம், அப்புறம் வந்து காரைக்கால், சின்சுரா. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தோன்னா இந்த இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதில் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த சின்சுரா, பேட்டில் ஆஃப் சின்சுரா இதெல்லாம் நடக்கும். அப்புறம் வந்து காசிம் பசார் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பெங்காலில் ஃபர்ஸ்ட்டாக சின்சுரா அப்படிங்கிற இடத்துல தான் டச்சு போயிட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் பாட்னா, பலசூர், நாகப்பட்டினம், கொச்சின். சரிங்களா. இதெல்லாம் டச்சோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிடிக்கிறாங்க. தே ரிப்ளேஸ்டு போர்ச்சுகீஸ் அஸ் த மோஸ்ட் டாமினன்ட் பவர் இன் யூரோப்பியன் ட்ரேட் வித் ஈஸ்ட். ஸோ காலப்போக்கில் வந்து போர்ச்சுகீஸே அவங்க வந்து டாமினேட் பண்ணுறாங்க. புலிகாட் வாஸ் தயர் மெயின் சென்டர் இன் இந்தியா டில் த நாகப்பட்டினம் ரிப்ளேஸ்டு 1690. அப்போது லேட்டராக நாகப்பட்டினம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சென்டராக வந்து மாற்றிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் டச் கன்சிடர் டு த பிரிட்டிஷ் ஆஃப்டர் தேர் டிஃபீட் இன் பேட்டில் ஆஃப் பெட்ரா. இந்த பேட்டில் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பின்னாடி வரும்போது இந்த பேட்டில் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்பெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பெட்ரா அப்படி இல்லைன்னா இதை பேட்டில் ஆஃப் சின்சுரான்னு சொல்லுவாங்க. பேட்டில் ஆஃப் சின்சுரா. இப்போ ஒரு பிளேஸ் பார்த்தோம் இல்லையா, அதான் சின்சுரா. அப்படி இல்லைன்னா இதை வந்து பேட்டில் ஆஃப் ஹூக்லின்னு சொல்லுவாங்க. பேட்டில் ஆஃப் ஹூக்லின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேட்டிலு ஹூக்லி. எப்போ நடக்குதுன்னா 1759 நடக்குது. இதுக்கப்புறம் அரௌண்ட் ஒரு 1667. ஆமாம், ஒரு இதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா டச் வந்து கிளம்பி போயிடுவாங்க. 1767 நினைக்கிறேன். அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுவாங்க. டச்சை பொறுத்த அளவுக்கு இவங்க வந்து இந்தோனேஷியா, இந்தியாவை எப்படி இங்கிலீஷ் பிடிச்சி வச்சிருக்காங்களோ இந்தோனேஷியா ஃபுல்லாகவே இவங்க கண்ட்ரோலில் இருக்கும். இங்கேயே இந்தோனேஷியாலே நிறைய ட்ரேட் பண்ணி நல்லாவே வந்து சம்பாதிப்பாங்க. அதனால இந்தியா ஒரு பெரிய மேட்டர் இருக்காது. ஸோ இங்கிலீஷும் டச்சும் வந்து பேசி வச்சுட்டு இந்தோனேஷியாவுக்கு நீங்கள் வராதீங்க, அப்புறம் இந்தியாவுக்கு நாங்கள் வர மாட்டோம்னு சொல்லிட்டு டச்சு கிளம்பி போயிடுவாங்க. ஓகேவா. இவ்வளோதான் டச்சு. டச்சை பொறுத்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா நெதர்லாந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி மசிலிப்பட்டினம். அப்புறம் மெயினாக என்ன சொன்னால் சின்சுரா சொன்னேன். அப்புறம் காசிம் பசார், நாகப்பட்டினத்தில் 1690 அவங்களோட மெயின் சென்டராக மாற்றிருக்காங்க. அண்ட் பேட்டில் ஆஃப் சின்சுரா, ஹூக்லி அப்படிலாம் பேட்டில் ஆஃப் பிடேரா இல்லைனா பெட்ரா இது எல்லாமே ஒன்று தான். இப்போ கிளம்பி போயிடுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு பிஃபோர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, ஜான் மிடன் ஹால்
an English merchant came to India over land route to trade with the Indian merchant 1599. ஸோ ஃபர்ஸ்டே மிடன் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராராம். அவரு ட்ரேட் பண்றதுக்காக இங்க வந்திருக்காரு. ஓகேங்களா? The East Indian Company was formed by the group of merchant in 1599 known as the Merchant Adventure. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை யாரு ஸ்டார்ட் பண்றா அப்படின்னா குரூப் ஆஃப் த மெர்ச்சன்ட். ஓகேவா? அந்த மெர்ச்சன்ட் அவங்களுக்கு வச்சுக்கிட்ட பேரு மெர்ச்சன்ட் அட்வென்ச்சர். இதை பார்த்துக்கோங்க. இதான் அந்த கம்பெனி அவங்களுக்கே வச்சுட்ட பேரு. இங்க ஜென்ரலா இந்தியாவை பொறுத்தளவு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்றாங்க 1599ல மெர்ச்சன்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாஸ்கோடகாமா போயிட்டு ஆல் ஓவர் சரி இந்த ட்ரேட்லாம் நிறைய பண்ணி நல்லா சம்பாரிச்ச விஷயம். ஆல் ஓவர் இந்த யூரோப்பியன் அங்கே பக்கத்தில் இருக்க கண்ட்ரி ஃபுல்லாகவே செம்ம ஃபேமஸாக பரவி இருக்கும். ஸோ நம்மளும் அந்த மாதிரி போயிட்டு நிறைய ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வருவாங்க. ஓகேவா? இப்படி வரதுக்கு முன்னாடி எலிசபெத் ஒன்னுட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் வாங்குவாங்க. எப்போ அப்படின்னா 1600 அப்போ எலிசபெத்திட்ட போயிட்டு பெர்மிஷன் வாங்குவாங்க. அதுவும் 31 டிசம்பர் தான் வந்து எலிசபெத் வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க. 31 டிசம்பர் 1600 அப்பதான் வந்து எலிசபெத் ஒன் இருப்பாங்க. அவங்க அவங்க வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க. இதெல்லாம் இந்த புக்ல இல்ல, சும்மா பார்த்துக்கோங்க. ஓகேவா? எலிசபெத் ஒன்று என்ன பண்ணுவாங்க, பெர்மிஷன் கொடுப்பாங்க. ராயல் சார்ட்டர் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அந்த ராயல் சார்ட்டர் என்ன அப்படின்னா இனி வந்து இந்தியாவில் பிரிட்டன்ல இருந்து உங்களுக்கு வந்து மோனோபொலி தரேன், நீங்க மட்டும்தான் இந்தியாவுக்கு வந்து போயிட்டு ஃபுல்லா அந்த ட்ரேட் ஃபுல்லாவே பண்ண முடியும், வேற எந்த கம்பெனியும் வராது அப்படி சொல்லிட்டு மோனோபோலி அப்படிங்கிற ஒரு பவரை இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிட்ட இங்கிலீஷ் தட்ஸ் மீன் பிரிட்டனு கொடுக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்டா இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனில இருந்து ஜஹாங்கீர் issued the farmer to கேப்டன் ஹாக்கின். இந்த கேப்டன் ஹாக்கின் அப்படிங்கிற ஒரு பர்சனு 1609 இல்லைனா 1608 வந்து அங்கே கிளம்புவார். 1609 வருவார். ஸோ கேப்டன் ஹாக்கிங் அப்படிங்கிற பர்சன் தான் இந்தியாவுக்கு வராரு. பட் ஜஹாங்கீர் issued the ஃபர்மன் டு கேப்டன் ஹாக்கிங் பெர்மிட்டிங் ஹிம் டு எஸ்டாப்ளிஷ் ஃபேக்டரி அட் சூரத்னு இங்கே இருக்கு. இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஜஹாங்கீர் நாட் பெர்மிட்டிங் ஹிம் டு எஸ்டாப்ளிஷ் ஃபேக்டரி இன் சூரத். அதாவது எடுத்த உடனே பெருமாள்லாம் கொடுத்துருக்க மாட்டாரு. ஜஹாங்கீர் என்ன பண்ணுவாரு, ஜஹாங்கீர் அப்பதான் வந்திருப்பாரு. 1605 தான் ஜஹாங்கீர் வந்திருப்பாரு. ஸோ பெருசா அரசியல் அனுபவம்லாம் இருக்காது. ஸோ பக்கத்துல இருக்க மினிஸ்டர்லாம் இருப்பாங்களா, அவர்கிட்ட கேட்பாரு நான் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு. இல்ல ஆல்ரெடி போர்ச்சுகீஸ் இருக்காங்க, அது போர்ச்சுகீஸ் ஆளுங்களும் உள்ள இருப்பாங்கல்ல, போர்ச்சுகீஸ் வந்து அப்போஸ் பண்ணுவாங்க இங்கிலீஷ் வரதை. ஸோ போர்ச்சுகீஸ் ஆள்ஸ் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மினிஸ்டரும் வந்து இப்போதைக்கு வேணாம், இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஹாங்கீர் ஃபர்ஸ்டா இந்த கேப்டன் ஹாக்கிங்க்கு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ண பெர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாரு. பட் நீங்க வந்து இங்க ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெர்மிஷனும் பிளஸ் ஜஹாங்கீரோட அவையிலே வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு போஸ்டிங்கும் கேப்டன் ஹாக்கிங்க்கு கொடுப்பாரு. சரிங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கேப்டன் ஹாக்கிங் ஃபர்ஸ்ட் வர பர்சன் 1608. சரிங்களா? நெக்ஸ்ட் சர் தாமஸ் ரோ விசிட்டட் ஜஹாங்கீர் கோர்ட் 1615. 1615 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர் தாமஸ் ரோ வருவார். அண்ட் அம்பாசிடர் ஆஃப் த கிங் ஜேம்ஸ் ஒன், கிங் ஜேம்ஸ் ஒன்னோட அம்பாசிடரா வராரு டு சீக் பெர்மிஷன் டு ட்ரேட் இன் இந்தியா. ஸோ இவருக்கு தான் ஃபர்ஸ்டா ட்ரேடு அந்த ஃபுல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த டைமுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா கேப்டன் ஹாக்கிங் ஃபர்ஸ்ட் வருவாரு. வந்துட்டு ஒரு 1609 வராரா, ஒரு டெம்பரரியா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம். ஒரு இந்த இடத்துல நான் எழுதுறேன். 1611 டெம்பரரியா ஒரு ஃபோர்ட் மாதிரி கட்டி டெம்பரரியா ஒரு ஃபேக்ட்ரி. சரிங்களா? மசூலிப்பட்டினம். மசூலிப்பட்டினம் அப்படிங்கிறது டெம்பரரி தான், பெர்மனன்ட் கிடையாது. மசூலிப்பட்டினம். சரி, இந்த இடத்துல வந்து டெம்பரரியா ஒரு ஃபேக்ட்ரி கட்டி இவங்க வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. சேம் டைம் வந்து சூரத்லேயும் இவங்களோட ட்ரேடிங் நடக்கும். சூரத்தில் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி போர்ச்சுகீஸ் வந்து வெல் டெவலப்டாக இருப்பாங்க. ஸோ போர்ச்சுகீஸ்க்கும் இந்த ஜான் ஹாக்கிங்
சாரி கேப்டன் ஹாக்கிங்க்கும் பிரச்சனை வரும். ஓகேங்களா? அப்படி பிரச்சனை வரும்போது 1612 என்ன ஆகும் அப்படின்னா, ஜஹாங்கீருக்கு இது போகும். இருந்தாலுமே ஜஹாங்கீருக்கு ஒரு விஷயம் தெரியும். போர்ச்சுகீஸ் வந்து கடல் அதாவது அந்த சி லெவல்ல ரொம்பவே பெரிய பவர்ஃபுல்லான ஆளு, அவங்ககிட்டலாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. பட் ஹாக்கின்னு போயிட்டு இந்த போர்ச்சுகீஸை சண்டை போட்டு போர்ச்சுகீஸையே தோக்கடிச்சிருவாரு. இது வரலைக்குமே வந்து போர்ச்சுகீஸை யாருமே கடல்ல தோக்கடிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்டா ஹாக்கின்னு தான் தோக்கடிக்கிறாரு. இது ஜஹாங்கீருக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற அரபு பிளஸ் முஸ்லீம் இவங்களுக்கும் ரொம்ப பெரிய ஹாப்பினஸா இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, இவங்க இந்த போர்ச்சுகீஸை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி தான் சொன்னேன் இல்லையா, இந்த ட்ரேடு ரூட்ல மெயினா ட்ரேட் பண்ணவங்க யாரு அப்படின்னா முஸ்லீமு, அரபு இவங்க தான் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களோட மொத்த ட்ரேடும் இந்த போர்ச்சுகீஸ் பண்ண வேலையால இந்த சீ ரூட் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதனால அஃபெக்ட் ஆயிரும். இவங்க லாஸ் ஆவாங்க, இவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ முஸ்லீமு, அரப் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க. போர்ச்சுகீஸை ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்து அடிச்சுட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீமுக்கும் போர்ச்சுகீஸுக்கும் இதாக இருக்கும், எனிமிட்டியாக இருக்கும். போர்ச்சுகீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்டியானிட்டி வந்து பரப்புவாங்க. அது முஸ்லீமுக்கு பிடிக்காது. நிறைய கிறிஸ்டினா வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க இங்கே வந்து. என்னடா நம்ம கம்யூனிட்டிலேருந்து இவங்க வந்து கிறிஸ்டினா கன்வெர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியாவுக்குள்ள கிறிஸ்டியானிட்டி கொண்டு வரதே வந்து இங்கே இந்த முஸ்லீம் இந்த ரிலீஜன்லாம் பிடிக்காது. இது ஒரு ரீசனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனாலேயே வந்து ஹாக்கி எனக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும். லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா 1615 வந்து பார்த்தீங்கன்னா இவர் வரும்போது ஃபுல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? 1612 வந்து சூரத்தில் வந்து கேப்டன் ஹாக்கிங்ஸ்க்கும் போர்ச்சுகீஸுக்கும் சண்டை நடக்கும்னு சொன்னா இல்லையா, 1613 ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி வாஸ் பில்ட் அட் சூரத் 1608ன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இது 1608 1613. இதை மாற்றி எழுதி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 1613 எழுதி வச்சுக்கோங்க. 1613 தான் ஃபர்ஸ்டா பெர்மனண்டா ஒரு ஃபோர்ட்டை வந்து ஃபேக்டரி வந்து கட்டுவாங்க. சரிங்களா? 13 இதை பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி கட்டாங்கன்னா சூரத், அது 1613. ஓகேங்களா? சூரத் வாஸ் ரிப்ளேஸ்டு பை பாம்பே அக்யூர்டு ஃப்ரம் த சார்ல்ஸ் டூட்டேருந்து ரெண்டாவது வந்து பாம்பே வாங்குறாங்களா. சூரத்தும் பாம்பே எல்லாம் பக்கத்துல இருக்கும். ஸோ பாம்பேவை ஹெட் குவார்ட்டர்ஸாக மாத்துறாங்க. எப்பன்னா 1687. சரிங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடியே 1639 அப்டைன்டு மெட்ராஸ் ஃப்ரம் ராஜா ஆஃப் சந்திரகிரி. சந்திரகிரியில இருக்கிற ராஜாட்ட மெட்ராஸை வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு வித் த பெர்மிஷன் டு பில்ட் எ ஃபோர்ட்டிஃபைடு ஃபேக்டரி விச் வாஸ் நேம்டு ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1639 கட்டுறாங்க. ஸோ பிரிட்டிஷை பொறுத்தவரை ஆல்ரெடி சொல்லிட்டேன். மும்பை, தட்ஸ் மீன் பாம்பே, சென்னை, கொல்கத்தா இந்த மூணு ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான பிளேஸு. அவங்களோட ஆர்மி வந்து மொபைலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மூணு இடமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம், இது போர்ட் இருக்கிற இடம். அதாவது வெளிநாட்டுக்கு எதாவது ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஷிப்பு, போர்ட்டு இதெல்லாமே தேவைப்படும். ஸோ இது மூணு இடமே வந்து பார்த்தோன்னா அதுக்கான ஒரு மெயினான இடம். ஸோ அதனால இந்த மூணு இடம் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல் ஓவர் இந்தியாவே பிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்டா 1639 மெட்ராஸ்க்கு வராங்க. அப்புறம் 1687 பாம்பேவை பிடிச்சி இதை ஹெட் குவார்ட்டர்ஸாக மாத்துறாங்க இந்த இடத்துக்கு. ஓகேவா? ஸோ இது இந்த ரெண்டு இயரை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் in 1690 ஜாப் கர்னாக் established a factory at சுட்டநாட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஃபேக்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த பெங்கால் ரீஜனுக்கு இந்த போர்ச்சுகீஸ் எப்போ போவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1651 போயிடுவாங்க. 1651 ஹூக்ளி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்காலில் ஃபஸ்ட்டாக ட்ரேட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹூக்ளி. சரிங்களா? இம்பார்ட்டன்ட். பட் 1690 தான் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டநாட்டி அப்படிங்கிற இடத்துல ஃபேக்ட்ரியை கட்டுறாங்க. இந்த ஜமீன்தாரி ஆஃப் த
three village Suttanati, Kalikata and Govindpur were acquired by the British 1698. செமிந்தாரி ரைட்ஸ் என்ன பண்றாங்க, அந்த மூணு இடத்துக்கும் மூணு வில்லேஜுக்கும் வாங்குறாங்க. தீஸ் த்ரீ வில்லேஜ் க்ரோ அஸ் அ சிட்டி ஆஃப் த கல்கட்டா. லேட்டா வந்து இந்த கல்கத்தா அப்படிங்கிற ஒரு சிட்டியா இது வந்து வெளில தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஃபேக்டரி அட் சுட்டநாட்டி வாஸ் ஃபோர்ட்டிஃபைடு நேம்டு ஃபோர்ட் வில்லியம். மூணாவது இம்பார்ட்டன்ட் அந்த ஃபோர்ட்டு பிரிட்டிஷை பொறுத்தளவுக்கு இது மூணுமே வந்து அவங்களோட ஸ்ட்ராங்கான பேஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சென்ட் ஜார்ஜ் சாரி ஃபர்ஸ்ட் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டு 1639. சரிங்களா? ரெண்டாவது பாம்பே ஹெட் குவார்ட்டர்ஸாக மாத்துறாங்க 1687. ஓகேவா? மூணாவது ஃபோர்ட் வில்லியம் 1700. இந்த மூணு இடத்தையும் பார்த்துக்கோங்க பிரிட்டிஷை பொறுத்தளவுக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் போயிடுவோமா? In 1717, John Sherman obtained the royal firman from the Mughal Emperor Farrukh Shah. ஸோ முகல் எம்பரர் ஃபருக் ஷார் கிட்டத்தட்ட 1717ல் இருப்பார். 1707 தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் இறந்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஃபருக் ஷார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் லேட்டர் முகலில் இவரை படிப்போம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை தட்ஸ் மீன் ஹெல்த் இஷ்யூவால் ஏதோ சம்திங் ஒரு ஹெல்த் இஷ்யூவால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார். ரொம்ப ட்ரை பண்ணி என்னவோ ட்ரை பண்ணுவார். அதை இவரால் க்யூர் பண்ண முடியாது. ஓகே, ஃபருக் ஷாரால் யாராலையுமே ஃபருக் ஷாரை க்யூர் பண்ண முடியாது. ஸோ ஜான் சொர்மேன் அப்படிங்கிற ஒருத்தர் போயிட்டு ஃபருக் ஷாரை க்யூர் பண்ணுறாரு. இப்படி க்யூர் பண்ண உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். ஸோ இங்கிலீஷ்காரன் என்ன கேட்டாலும் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ஒரு ராயல் ஃபர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு தருவார். திஸ் ஃபர்மன் இஸ் ஆல்சோ கால்டு மேக்னா கார்ட்டா ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல். அவ்வளோ ஒரு பெரிய ஆஃபரை பிரிட்டிஷ்காரன், அதாவது வெள்ளக்காரன் இங்கிலீஷ்காரங்களுக்கு தருவாங்க. இன் இந்தியா அஸ் இட் க்ரோ சர் கேவ் லார்ஜ் கன்செஷன் டு த கம்பெனி. ஓகேங்களா? ஸோ அந்த ராயல் ஃபர்மனில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு வந்து இது டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணிடுவாங்க. அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பாசஸ் வந்து ஒன்று கொடுக்கலாம். அதாவது அந்த பாஸ் பேர் தஷ்டக் அப்படி சொல்லுவாங்க. இதனாலேயே வந்து பெரிய பிரச்சனையே வரும் பின்னாடி. அது என்னன்னு படிப்போம். ஸோ இந்த ராயல் ஃபர்மானில் அந்த தஷ்டக் அப்படிங்கிற பாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ இதனாலுமே இவங்க வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து டியூட்டி கிடையாதா, டியூட்டி கிடையாது அப்படின்னோடனே இவங்க இதில் வந்து ரொம்ப சீட் பண்ணி நிறைய வந்து பார்த்தோன்னா கரப்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். இதில் என்ன சார் கரப்ஷன் நடக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பாருங்களேன். ஒருத்தவங்க வந்து பென்ஸு காரை வாங்குறாங்கன்னா இந்தியாவில் அதுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லட்சக்கணக்கில் இருக்கும். ஒரு பல லட்சம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த லட்சக்கணக்கில் வந்து பார்த்தோன்னா கிடையாது அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தோன்னா அதில் கரப்ஷன் ஈஸியாக நடந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நிறைய கரப்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். இதனால் பிரச்சனை வரும். பட் இது மூலயமா இந்த பிரிட்டிஷர் வந்து நிறைய காசு சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? இது டேனிஷ் வந்துருச்சா? சரி, இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் எலிசபெத் இவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு மெர்ச்சன்ட் அட்வென்ச்சர் இந்தியாவுக்கு வராங்க. அதில் ஃபர்ஸ்ட் வர்றது கேப்டன் ஹாக்கின்னு. இவர் 1613 சூரத்தில் ஃபோர்ட் ஓப்பன் பண்ணுறாரு. ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறாரு. அப்புறம் சார் தாமஸ் ரோ 1615 வராங்க. அப்புறம் ஒரு 3 ஃபேக்ட்ரியை பற்றி சொன்னேன். 3 பிளேஸ் எப்படி பிடிக்கிறாங்க, எந்த ஏர் வந்து பார்த்தோன்னா எந்த ஏர்லேருந்து அந்த இடத்த ஆக்குபை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் ஜான் ஷர்மன் இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேனிஸை பொறுத்தவரை ஹி அரைவ்டு இன் இந்தியா 1616. டேனிஸ் பார்க்குறது தேனி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த தேனி வந்து எப்போ வராங்கன்னா 1616. ஓகேவா? 16 ஏதாச்சும் எப்படி வைக்கலாம், 16 வயசு பட்டாம்பூச்சி, இது பட்டாம்பூச்சியில் தேனி பூச்சி அப்படி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1616 தே எஸ்டாப்ளிஷஸ் செட்டில்மெண்ட் அட் தரங்கப்பூர், அதாவது ட்ரங்கிப்பூர் அப்படி சொல்லிட்டு இருக்கு. ட்ரங்கிப்பர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, தமிழில் தரங்கம்பாடி அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதான் அவங்க ட்ரங்கிப்பர் அது ட்ரங்கிப்பர் அப்படி சொல்லிட்டு இருக்கு. இன் 1620 தரங்கப்பூர் அப்படி இல்லைன்னா தரங்கம்பாடி அப்படி சொல்லிட்டு இருக்கும். 1620 இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த இடத்துல ஃபேக்ட்ரியை. அண்டு செரம்பூர் பெங்காலில் வந்து 1676 இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றுறாங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரினா ட்ரங்கிப்பூர். இதில் ட்ரங்கிப்பூரில் இந்த ட்ரான் இல்லைன்னா ட்ரோன் அப்படின்னு அமைச்சுக்கோங்க. ஓகேவா? தேனி அப்படின்னாலே அது ஒரு ட்ரோன் மாதிரி தானே இருக்கும், ட்ரோன் மாதிரி. அதனால ட்ரோன் அப்படி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரோன் இல்லைன்னா
அப்படின்னா தரங்கப்பூர் அப்படின்னு சொல்லி ஞாபகம். அடுத்து இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செரம்பூர். செரம்பூர் பெங்கால்ல இருக்கு. 1676 இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸாக மாத்துறாங்க. தே வேர் ஃபோர்ஸ்டு டு செல் தேர் செட்டில்மெண்ட் டு பிரிட்டிஷ் 1854. ஃபோர்ஸ்டு டு செல் அப்படின்னாலே நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம், அடித்து பிடுங்கி இருக்கிறார்கள் அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்க, சாரி பிரிட்டிஷ்ட டேனிஷ் டென்மார்க்லாம் வித்துட்டு போயிடுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பிரெஞ்சு வந்துருமா? பிரெஞ்சும் கம்மியாக தான் இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, உங்களோட முடிச்சிடலாம். த பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வாஸ் ஃபார்ம்டு இன் 1664 பை கோல்பட் அண்டர் த ஸ்டேட் ஆஃப் பேட்டர்னேஜ் ஆஃப் டூரிங் த ரீஜன் ஆஃப் த லூயிஸ் 14. லூயி 14 அவர்கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு கோல்பெட் ஃபர்ஸ்ட் வருவார் 1664. இவர் ஃபர்ஸ்ட் இந்த மடகாஸ்கர் ரீஜன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிப்பார். பிடிச்சிட்டு அங்கெல்லாம் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுவார். நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவார். பட் அங்கே அவ்வளோவா வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்காது. பெருசா ஒன்றும் அங்கே மடகாஸ்கர்லாம் போகாது. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பிரெஞ்சு ஃபேக்டரி வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு அட் சூரத் பை ஃப்ரான்கோயிஸ் காரன் 1668. இவர் வந்து சூரத்தில் ஒரு ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணிட்டாராம். ஓகேவா? ஃப்ரெஞ்சு ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணுறவர் ஃப்ரெஞ்சுக்காரன் அப்படின்னா ஞாபகம். ஃப்ராங்கோயிஸ்காரன் தானே இருக்கு, நம்ம ஃப்ரெஞ்சுக்காரன் சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட் அட்டு மசூலிப்பட்டினம் 1669. 1668 சூரத்தில் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறாங்க. ரெண்டாவது ஃபேக்ட்ரி வந்து மசூலிப்பட்டினத்தில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேவா? தே ஆக்குபைடு மாஹி யானம் காரைக்கால். தே ஃபவுண்டே த ஃபவுண்டேஷன் ஆஃப் த பாண்டிச்சேரி லேட் இன் 1673. இது மட்டும் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெஞ்சை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து ஃப்ரெஞ்சு பீப்புள் பாண்டிச்சேரியில் தான் இருக்காங்க. ஓகேவா? Which afterward became their capital. They also developed a factory at Chandarnagar. ஓகேவா? The governor Leonard and Thomas revived the French power in India between 1720 to 42, and the Anglo-French conflict started with the arrival of the governor Dupleix in 1742. 1742 அப்போ கவர்னர் வந்து டூப்ளெக்ஸ் வராரு, பின்னாடி படிப்போம். அதுல இருந்து பிரெஞ்சுக்கும் இங்கிலாந்துக்கும் அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அவ்வளோதாங்க, பிரெஞ்சு முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 4-5 கம்பெனி வந்து படிச்சிருக்கோம். தட்ஸ் மீன் ஒரு கண்ட்ரிலேருந்து வர பீப்புளை பற்றி படிச்சிருக்கோம். எல்லாத்தையும் ஓரளவுக்கு தெளிவாகவே படிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா பாயிண்ட்டையும் சொல்லிட்டேன்னு நான் நம்புகிறேன். அதனால் இதை அப்படியே பார்த்துக்கோங்க. நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஒன் செகண்ட், இதில் வந்து இந்த சர்தாமஸ் ரோ வருவார் இல்லையா, இவருக்கு பெர்மிஷன் கொடுக்கும்போது ஒரு 3 இடத்துல ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. என்னன்னா ஆக்ரா, அகமதாபாத், ஆக்ரா, அகமதாபாத், அகமதாபாத், பாருச், அகமதாபாத், பாருச். சரிங்களா? அப்புறம் வேற ஏதாவது சொல்லணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க. இதை மட்டும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் பை பாய், டாட்டா.